தமிழ்நாடு அரசு செவிலியர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் அரசாணை எண் 24 கீழ் செவிலியர்கள் ஆட்குறைப்பு செய்வதை ரத்து செய்ய வேண்டும், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் செவிலியர்களின் பணியிட குறைப்பை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு செவிலியர் சங்கத்தினர் முழக்கமிட்டனர். இன்று தமிழ்நாடு முழுவதும் பணிபுரியும் செவிலியர்கள் அனைவரும் 3 அம்ச கோரிக்கையை தன்னுடைய யூனிஃபார்மில் அணிந்து கொண்டு பணி பாதிப்பின்றி பணி செய்கின்றார்கள் என்பதை அரசாங்கத்திற்கு பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 204 என்ற ஜிஓவை ரத்து செய்து ரீடிப்ளோமெண்ட் என்றதை ரத்து செய்து எங்களுக்கு ஆட்குறைப்பு நடவடிக்கையை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். 3வது கோரிக்கையாக மத்திய அரசுக்கு இணையாக நர்சிங் ஆஃபீஸர் என்ற ஒரு பதவியை எங்களுக்கு, அதாவது அது வித்தவுட் ஃபினான்சியல் தான், எங்களுக்கு நர்சிங் ஆஃபீஸர் என்ற பதவியை கொடுக்கணும்னு கேட்குறோம். 30 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கோம். இதுவரைக்கும் தமிழக முதல்வர் அவர்களை சந்திப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு தினத்தையொட்டி ஈரோடு மாவட்டம் அரச்சலூரில் தீரன் சின்னமலை மணிமண்டபத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமா தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், உணர்வு எழுச்சியோடு தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கும் தமிழ் சமுதாயத்தை எழுச்சிக்காக மேம்பாட்டிற்காக அரசியல் புரட்சி போரை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். வீர போர் புரிந்து சாவை தழுவிக்கொண்ட எங்களுடைய அருமை பெரும்பாட்டன் தீரன் சின்னமலையின் நினைவை போற்றுகிற நாள் இன்று. அவர் வழி வழியே வருகிற மானத்தமிழ் வீரத்தமிழ் பிள்ளைகள் உணர்வு எழுச்சியோடு இந்த நிலத்திலே தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின் மீட்சிக்காக, எழுச்சிக்காக, அதன் மேம்பாட்டிற்காக, மண்ணை மக்களை காக்க, நிலத்தை வளத்தை காக்க ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை, போரை முன்னெடுத்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அருகே உள்ள ஓடநிலையில் அமைந்துள்ள பகுதியில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு தினம் மற்றும் ஆடிப்பெருக்கு தினத்தையொட்டி பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக முதல்வர் விஜய் கர்நாடக செல்ல இருந்த நிலையில் கர்நாடக முதல்வர் வர வேண்டாம் என்று தடுத்து நிறுத்திவிட்டார் எனவும், முதல்வர் விஜய் தனியாக சென்றால் சொந்த பிரச்சனையாக கருதப்படும், இதனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை முதல்வர் விஜய் அழைத்து செல்ல வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மழை அதிகமாக பெய்யுதுன்னா தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் இன்னைக்கு 50 நாட்கள் காலதாமதம் என்பது நமது விவசாய மக்களுடைய பெருத்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக முதலமைச்சர் 3ஆம் தேதி வாரம், இன்னைக்கு ஆடி 18 அன்னைக்கு வாரம்னு சொல்லியிருந்தார். ஆனா சிவகுமார் வாங்கன்னு சொல்லிட்டு வரவிடாம தடுத்துட்டார். எங்களை பொறுத்தப்பட்டு நீங்க தனியா போனா அது உங்களுடைய சொந்த விஷயத்துக்காக போறதா கருதப்படும். அதனால நீங்க அங்கீகரிக்கப்பட்ட எல்லா கட்சியிலும் சேர்த்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். இப்பவும் இதை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.